ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்போ வந்து உங்கள் வீட்டில் தான் சமைப்பீங்க, அது ஆரஞ்சு பேக்ரவுண்டில் இருக்கும், இது வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து துறையூரில் என்னோடய கோ சிஸ்டர் வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோ சிஸ்டர் அவங்களோட மதர், என் வீட்டுக்காரோட பிரதரோட மாமியார், அவங்களோட ரெசிபி வந்து நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். திடீர்னு பார்த்தேன்னா நான் வந்து மம்மிஸ் ரெசிபிக்கு வந்து லீவ் விடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் வித்தியாசமாக ரெசிபியை பார்த்தோன்னா எப்படி அதை மிஸ் பண்ண முடியும்? நீங்கள் வந்து கொத்துக்கறி சாப்பிட்ருக்கீங்கல்ல, ஆனால் சைவத்தில் கொத்துக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? பலாக்கொட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க. பலாக்கொட்டையில் நிறைய பேர் சமைப்போம். பட் பலாக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலேயே கொத்து பலாக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்வியே பட்டதில்லை. அதில் சைவத்திலே கறிவறுவல் மாதிரி ஒரு டிஷ்ஷு, ரொம்ப இனோவேட்டிவ், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த டிஷ்ஷில் இன்றைக்கி அவங்க கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். இங்கே துறையூரில் பார்த்தீங்கன்னா இப்படி கொத்து பலாக்கானே விற்கிதுங்க. நான் இது வரைக்கும் இது பார்த்ததில்லை, டேஸ்ட் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது மாதிரி கொத்தியே அவங்க கொடுக்குறாங்க பலாக்காயை. இது முன்னாடி எப்படி இருந்துச்சு நான் பார்க்கல. பட் அவங்க வந்து மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து பெரட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது கருக்காமல் இருக்குமாமா. இதுக்கு தேவையான பொருட்கள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையானதெல்லாம் பெரியமா அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மிளகு, ஜீரகம், கிராம்பு, பட்டை, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காங்க, தேங்காய் ஒரு அரை மூடி, தக்காளி ஒரு தக்காளி, 1.5 தக்காளி இருக்கு, இல்லை இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக ஒரு 7 பல்லு பூண்டு, அதுக்கேற்ற இஞ்சி, சோம்பு கூட, நல்ல எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய். நம்மளை மாதிரி வந்து பேக்கெட்டில் வாங்குறதுலாம் இல்லை, நீட்டாக அழகாக இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண எண்ணெய் வாங்குறாங்க. இங்கே சுத்தமாக இருக்குது. அது கூட வந்து கருவேப்பிலை, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நம்மளாம் காரம் அதிகமாக சேர்ப்போம். ஆனால் பெரியம்மாவோட சமையல் ரொம்ப அழகாக நீட்டாக காரம் அப்படியே உடம்புக்கு எதமாக, தொண்டைக்கு எதமாக இருக்க மாதிரி தான் அவங்க போடுறாங்க. இவங்க வீட்டுக்கிட்டே வந்து தோட்டம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முருங்கை மரம்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. ஜாலியாக இருக்குல்ல அந்த மரம். நம்ம வச்ச மரத்துலேருந்தே முருங்கைக்கீரைலாம் எடுத்து சமைக்கிறது செம்மையான ஒரு ஃபீல் தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போய் எப்படி பண்ணுறது பார்க்க. இதே நம்மலாம் வெளியில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், வாரக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் போட்டிருப்போம். அவங்க எத்தனை நாள் கழிச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். எனக்கு கூட எக்ஸைட் ஆகிடுச்சு. அதான் நான் அங்கே வந்து கிளிப்பிங் எடுக்கலான்னு வந்தேன். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம்மா. இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கணுமா. வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிடணுமா. பெரியமாவோட சூப்பர்விஷனா மேற்பார்வை இங்கிலீஷ் வரல, சாரி. அதை வந்து நான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுனால 5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய சமையல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளை அரைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த ரெசிபி. டப்புன்னு முடிச்சிடும் போல். நல்லா தண்ணி ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஏன் மைய அரைக்கிறீங்க? இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடை சட்டி வச்சு அதில் வந்து இப்போது நம்ம இந்த பலாக்காய் போட்டு ஒரு பெரட்டி எடுக்க போகிறோம். சிம்மில் வச்சுப்போம். நான் டபக்குன்னு இதாகிடுச்சுன்னா எண்ணெய் தான் ஊற்றியாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டு அப்புறம் மசாலாம் போட்டுறாங்க. இது வந்து ரொம்ப வணக்கக்கூடாதாம்மா, உடனே எடுத்துணுமா, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வணக்குனா சரி, வெறும் எண்ணெயிலேருந்து ரொம்ப நேரம் வணக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பலாக்காவோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து, நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் நம்ம ட்ரை பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கு இது என்னன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து திரும்பி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நவுந்துக்கோங்க. கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு
பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சது அரைச்சது இந்த பலாக்காயை பார்க்குறப்ப எனக்கு வாழைப்பூ தான் ஞாபகம் வருது. அது மாதிரி தான் இருக்கு பார்க்குறப்ப. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க எடுத்து வச்சுக்க மசாலா நம்ம வந்து இவங்க அளவுக்கு இப்போ இவங்க எடுத்து வச்சிருக்க மசாலா இவங்க கணக்குக்கே நான் அதே மாதிரியே உள்ள போட்டேன். உப்பு கீரை எதுவும் பத்தலைன்னா நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதை போட்டு கொஞ்சம் வணக்கி வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டான கொத்து பலாக்கா வறுவல் மட்டன் மாதிரி, மட்டன் கொத்து மாதிரி ரெடியாயிடும். இப்போ இவங்க எடுத்து வச்சிருக்க மசாலா இவங்க கணக்குக்கே நான் அதே மாதிரியே உள்ள போட்டேன். உப்பு கீரை எதுவும் பத்தலைன்னா நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதை போட்டு கொஞ்சம் வணக்கி வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டான கொத்து பலாக்கா வறுவல் மட்டன் மாதிரி, மட்டன் கொத்து மாதிரி ரெடியாயிடும். இப்போ அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இந்த பேர் வேற வாங்கினீங்க பலாக்கா, கரெக்டா கொத்து பலாக்கா, அது வந்து வணக்கி வச்சுருக்கோம். அது உள்ள சேர்க்கணும். நல்லா கலவை நல்லா இந்த மசாலா இதெல்லாம் அப்படியே கறி மாதிரியே இருக்கு பாருங்க கலரு. நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வாசம் வரும்னு நினைக்கிறேன். அப்பனும் எப்படி வருது? கறி வறுக்கிற மாதிரி தான் பிரசித்தியா வந்து வாசம் பிடிக்கிறான். அவள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்கு. பிரசித்தியா கறி வறுக்கிறோம் நினச்சிட்டு போயிட்டுருக்கா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் ப்ரொசீஜர் கேட்டிருந்தேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுருவாங்களாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுமா இது வேகிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு எத்தனை விசில் தெரியுமா? 2 விசில். 2 விசில் விட்டால் பர்ஃபெக்டாக வந்துருமாமா. அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 விசில் விட்டுட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே அப்படியே கொத்துக்கறி ஆட்டமே இருக்கு. எச்சி ஊறுது, வாசம் மூக்க துளைக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் சாப்பிட்டு பார்க்கலாம்னு தோணுது. இப்போ பசிக்குது எனக்கு. பார்த்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கீங்க பதில் சொல்லாம. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும்னாங்க சாம்பார். ஆனால் இது இந்த டிஷ்ஷை பார்த்தா எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. பார்க்க பாருங்கள் கொத்துக்கறி மாதிரியே இருக்குது. எது பலாப்பழம் எது மசாலு எதுனே தெரியல. எல்லாமே நல்லா பிளெண்டாக இருக்குது. இப்போ இதோட சுடு சாப்பாடோட லைட்டாக பிசைஞ்சு சாப்பிடுவோம். எனக்கு வாய் எச்சி ஊறுது. அப்பனும் பசி கொள்ளுது. நம்ம சாப்பிட்றதுக்கு பசி எப்படா கொடுப்பாங்கன்னு உட்காந்துருந்தேன். வாயை திறந்து கேட்காம நான் இவரு போடுற சாக்கில் இங்கே ஒரு வாய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாம் பிசைஞ்சு எதுவுமே தேவையில்ல போல அப்படியே பிசைஞ்சு நல்லா சுடுது. நல்லா ஒரு உருட்டு ஊட்டி இந்த கொத்துக்கறியெல்லாம் கடிச்சோம்னா அந்த கறி ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும். சில கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்க. நல்லா மசாலா இறங்கியிருக்கு. எனக்கு ஒரு வாய் கொடுப்பா. சுடுது சுடுது. இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாய் எப்படி இருந்துச்சு, செகண்ட் வாய் எப்படி இருந்துச்சு. ஏங்க இப்படி பார்க்க வச்சு சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு வயிறு அளிக்க போகுது. உண்மையாக சொல்கிறேன், தரமான சம்பவம் டிஷ்ஷு. தாறு மாதிரி டாப் பண்ணாச்சு. இது வந்து ஒரு முட்டைக்கோஸ் வறுவல் மாதிரியே இருக்குது. இதோட தனித்துவம் பலாப்பழத்தோட தனித்துவமும் தெரியுது. நல்லா சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடு. எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் முருங்கைக்கான்னு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் ஊரில் கிடச்சிருந்தா பலாக்காய் கொத்துக்கறி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் வேணும்னா மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொன்னீங்க அதையும் நாங்கள் செஞ்சு காட்ட ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். நான் சரஸ்வதி விஜய். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.